சித்தி, பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சித்தி. ஏன்டி? அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? போட்டு விட்டாடா ஜிலேபி கொண்டா ஓடா ஓடா. ஏ பிங்கி, வீட்டு சாவி எங்க வச்ச? சாவி வைக்கிற இடத்துல தான் வச்சேன். நம்ம வீட்ல தான் சாவி வைக்கிற இடமே இல்லையே, அதனால தான் எங்கேயோ வச்சிட்டேன். மாமா, நம்ம வீட்டில் தான் இவ்வளோ சேர் இருக்கே, அப்புறம் எதுக்கு புது சேர் வாங்கிட்டு வந்தீங்க? பாப்பாவோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். டேக்கி ஒரு சீட்டுனாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய், எங்கடா போற? முறுக்கு மாவா அரைக்க போறேன். அதுக்கு ஏன்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போற? எங்க அம்மா தான் நைஸா அரைச்சிட்டு வர சொன்னாங்க. சார் பேச மாட்டாரா? நான் 2 வயசுலேருந்தே பேசுவேன். பேரல் ஆயிட்டாரு, நம்ம கிட்ட அப்படிதான் பேசுவாரு. என்ன முதல்ல மாதிரி நினச்சினுக்காதரா. உன்னை யாரு முதல்ல மாதிரி நினச்சது? நீ பார்க்கறதுக்கு ஆமை மாதிரிலாம் இருக்க. டேய், எல்லா கிட்டே பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசினுக்காதரா. அதுக்காக நான் உங்ககிட்ட ஹிந்தியில பேச முடியும்? என்ன என்னை மச்சான், பிச்சைக்கார வேஷம் போட்டு கான்செப்ட் ஒன்று பண்ணணும். அது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். டேய், பிச்சைக்கார வேஷம்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. சரி, டீ வாங்கி கூட. மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. தோ போட்டியா இப்ப பிச்சைக்கார வேஷம். மம்மி, ஒரு 20 ருபீஸ் கொடுங்க. எதுக்கிட்டா 20 ருபீஸே? வெளியே ஒரு வயசான தாத்தா நின்று இருக்காருமா, அவருக்கு கொடுக்கறதுக்குதாம்மா. ஐயோ பாவம் என் தங்கம், இரு நான் உனக்கு 50 ரூபா தரேன். இந்தா. சரி, தாத்தா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் தவிர வேற எதையாவது மறக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அதுதான் மெயின் மறக்கணும். நீ கறி சாப்பிடாடா? நான் சாப்பிட மாட்டேனா, நீ சாப்பிடுவியா? நான் அசைவோம். நாங்க கூட தான் செய்வோம். உங்க புருஷன் கண்டசஸ்தி படிக்கும் போது ஏன் அடிச்சீங்க? அதுவா, கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும்னு படிக்கும்போது என்னையே முறைச்சு பார்த்துட்டு 10 வாட்டி படிக்கிறாருடி. மச்சான், பொங்கலுக்கு வாரிசு நல்லா இருக்குமா, துணிவு நல்லா இருக்குமா? பொங்கலுக்கு எப்பவுமே சாம்பார் தான் மச்சான் நல்லா இருக்கும். ஏம்மா, ஏடி இன்னைக்கு என்ன? ஏம்மா கோபப்படாதங்கம்மா, எங்க வீட்டுக்காரங்களுக்கு கல் தோசை வேணுமாம்மா. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏம்மா, அதுக்கு என்ன கல்லு போடணும்னு மட்டும் சொல்லிருங்கம்மா. உன்னைய பெத்ததுக்கு ஒரு பெரிய கருங்கல்ல தூக்கி என் தலையில போடிட்டி. நான் ஒன்னு கேட்பேன், கரெக்டா சொல்லுவியா? என்ன சொல்லு. எங்க வீட்ல இன்னைக்கு என்ன டிஷ் சொல்லு பாப்போம். இவ ஒருத்தி அடிக்கிற வெயில். என்ன பிரியாணியா? இல்ல, டாடா ஸ்கை. ஹலோ செல்லம், ஒரு கவிதை சொல்லிட்டா? உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அவன் சாணி மச்சன் வந்தா என்ன பண்ணுவேன்?